ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோச்சான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வாழ்க்கைக்கு பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு முக்கியமானது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். வாழ்க்கை நமக்கு சரியான முறையில் இருக்கணும்னா அதுக்கு கிரகங்கள் நமக்கு சரியான முறையில் இருக்கணும். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரம் நமக்கு கிரகங்கள் பாதகமாக இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஜம்மமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் கெடுபிடியால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த பொன்னான மாற்றங்களை அவங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன், ஆபத்தாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக உங்களுக்கு ஜூன் 6 தான் கெடுபிடி ஆரம்பமாக போகுது. ஏன்னா அப்போ தான் கிரகங்கள் வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. அதனால் ஜூன் 6 தான் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஜூன் 6, 7 இந்த மாதிரி எல்லா நாட்கள்லுமே இனி உங்களுக்கு மாற்றம் கிரகங்களால் ஏற்பட போகுது. சரி வாங்க, என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிகளுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக நான் சொல்ல போகிறேன். கிரகங்கள் மாறுறது சேர்றது, இதனால் பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் தீருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கோ, நீங்கள் என்ன விஷயம் செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். வேலை, குடும்பம், காதல், உடல்நலம், இது மாதிரி நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இதில் பற்றி எல்லாமே தாள்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனம் கடக ராசியில் மாற போகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்தில், சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. இப்படி இந்த கிரக பயிற்சிகளாலும் கிரக சேர்க்கைகளாலும் நிறைய மாற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் உங்கள் ராசிக்கு எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும். இதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்ல போகிறேன். முதல்ல உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நேரம், பணம், சக்தி ஆகியவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதத்துடைய ஆரம்பத்தில் வீட்டு தேவைகளுக்காக அதிகமாக செலவு செய்யலாம். இதனால் பட்ஜெட் பாதிக்கப்படலாம். ஸோ பட்ஜெட் தயவு செய்து போடுங்க. வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரலாம். ஆனால் உங்கள் அறிவாற்றலால் அவற்றை சமாளித்து விடுவது முடியும். நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பாங்க. அதோடு எதிரிகளிடம் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்புள்ளது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மாதத்தில் 2வது வாரத்தில் சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அந்த சின்ன விஷயத்துக்கு முக்கியம் கொடுத்தீங்கன்னா உங்கள் இலக்குகளில் தோற்றுருவீங்க. வியாபார சம்பந்தமாக பயணம் செய்ய வாய்ப்புகள் வரும். அதோடு பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. அதுவும் இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க. எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கும்போது
உறவினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க. அப்போ தான் அந்த முடிவு சக்ஸஸ் ஆகும். மாத இறுதியில் கூட காதல் உறவில் கவனமாக இருங்க. உங்கள் உறவில் உண்மையாக இருங்க. கஷ்டமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதுவும் மாத இறுதியில் உங்கள் குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பலன் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிரகநிலைகள் பார்க்கும்போது ராசியில் புதன் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. காலம் தாழ்த்தாமல் எதையுமே உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் கொண்ட மிதுன ராசினரே, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகவும் ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிற மாதிரி 1க்கு 2 முறை உறுதி செய்து கொள்ளுங்க. அப்போ தான் இந்த மாதம் திடீர்னு லாபங்கள் ஏற்படுவதை உங்களால் சமாளிக்க முடியும், அதோடு ஏற்றுக்கவும் முடியும். அதோடு உங்களுக்கு திடீர் கோபம் ஏற்படலாம். அது வந்துச்சுன்னா நெருக்கடி நிலை காணப்படும், அது வராமல் பார்த்துக்குங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மை தரும். பயணங்கள்லாம் செய்யும்போது வீண் அலைச்சல் ஏற்படலாம், ஆனால் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். ஸோ பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. வீண் அலைச்சல் இருந்தாலும் பணப்புழக்கங்கிறது திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு நடக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் லாபம் குறைவது போல் இருந்தாலும் பணவரவு திருப்தி தரும். ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தொழிலையும் பணவரவு திருப்தி தரும், உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இதோடு நீங்கள் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது நல்லது. அப்போ தான் கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் நிறைய புரிந்து கொள்ள முடியும். அனுசரித்து செல்வது நன்மை தரும். குழந்தைகள் எதிர்கால நலன் பற்றி சிந்திக்கணும். உங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் அப்போ தான் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து இந்த டைம் பயன்பெறுங்க. இதோடு மேலும் பெண்களாக பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலையானது உண்டாகும். வீண் அலைச்சலும் ஏற்படும், பணவரவு திருப்தி தரும். ஸோ வீண் அலைச்சல் ஏற்படும் போது கண்டிப்பாக அதை நினச்சி கவலைப்படாதீங்க, பணவரவு திருப்தி தரும். அப்புறம் அரசியல்வாதிகள் கூட தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யணும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதை நோக்கி செல்ல அதுதான் வழி. கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உயரும்னு சொல்லலாம். அதனால் அந்த அந்தஸ்தை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெற முடியும். அதோடு உங்கள் செல்வாக்கு உயரவும் வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும், வாங்கி கொள்ளுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கான ஒரு இடத்துக்கு போக முடியும். ஸோ மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இது தாங்க முழுசாக பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.